வணக்கம். வைஷ்ணவி ஆயில்ஸ்லேருந்து நான் கடை ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த நல்லெண்ணெயால் எங்களுடைய கடலெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் எங்களுக்கு தங்கம் மாரி. நல்லெண்ணெயும் எங்களுக்கு தங்கம் தான் இல்லைங்களே. ஆனால் என்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுறேன்னா, நல்லெண்ணெய் ஒரு 30+ 30 வயசை தாண்டி இருக்கிறவங்க என்னென்னா, கசப்பு எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். லிட்டில் பிட் லாஸ்ட்டில் அந்த சாப்பிட்டு முடிக்கிறப்போ லாஸ்ட்டில் அந்த கசப்பு தெரியணும். அப்போ தான் எங்கள் குழந்தைகளுக்கு நல்லது. 30 40+ மேலே இருக்கிறவங்க, அப்போ தான் எங்கள் குழந்தைகளுக்கு நல்லது. அந்த கசப்பு ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க ஒரு வாட்டி. இன்னொரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த யங் ஏஜில் இருக்கிறவங்கலாம், எங்களுக்கு சுத்தமாக கசப்பே இருக்கக்கூடாதுங்க, எங்களுக்கு ஒரு பிட்டு கூட இருக்கக்கூடாது நல்லெண்ணெய் அப்படிங்கிறாங்க. இந்த 2 பேருக்கு நடுவில் நாங்கள் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட அதாவது நிறைய பேர் இந்த ஒரிஜினலான நல்லெண்ணெயே சாப்பிடாம வெளியே அந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற ரொம்ப டூப்ளிகேட் நல்லெண்ணெயை சாப்பிட்டு பழகி அந்த எள்ளோட வாசனை என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நேரில் கூட வந்து டைரெக்டாக வந்து பாருங்கள். செக்கு இதான் செக்கு. நாங்கள் எள்ளு ப்ளஸ் கருப்பட்டி 2 சேர்த்து தான் அரைக்கோம். ரெண்டாவது இன்னொரு விஷயமும், இந்த அடியில் பாருங்கள், இது வந்து நாங்கள் வந்து ஃபில்ட்ரேஷன் மிஷின் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி டேரெக்டாக சன்லைட்டில் தெளிய வைக்கிறதான். அடியில் வர அதாவது மேல் டாப்பில் இருக்க எண்ணெயை ஓரளவுக்கு எடுத்துகிட்டா உங்களுக்கு தெளிவாக இந்தமாரி எந்த மண்டியும் இருக்காது. சரிங்களா? இது வந்து எப்படின்னா, அடியில் உள்ள எண்ணெய் எடுக்கிறப்போ நீங்கள் என்ன தான் சரி 10 நாளுக்கு மேலே எதுவுமே வச்சாலுமே இது படி தான் செய்யும். இது வந்து வேறு எதுவுமே கிடையாது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எள்ளோட பொடி தான். நம்ம அரைக்கிறோம்ல, அதோட மண்டி அடியில் செட்டில்மெண்ட் ஆகிறப்போ நம்ம பாட்டில் எடுக்கிறப்போ நம்மளுக்கே தெரியாமல் வரதான் செய்யும். வடிகட்டி தான் நாங்கள் எடுப்போம், இருந்தாலும் வரதான் செய்யும். அப்போ வந்து அடியில் செட்டில்மெண்ட் ஆகும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு அடியில் வரப்போ நீங்கள் தூக்கி தூர போட்டுடலாம். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். இது எதுவுமே ஆகாதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நல்லெண்ணெயை வந்து எப்படி ஒரிஜினல் நல்லெண்ணெய் நீங்கள் ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா ஒரு 10 கிலோ எள்ளை வாங்கி, ஏன்னா இது வந்து ஒரு டவுட்டை தீக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நாங்கள் நல்ல எண்ணெயாக கொடுத்துட்ருக்கோன்னு சும்மா வாய் வழியாக சொன்னாலும் பத்தாது. ஒரு ப்ரூஃப் பண்ண ஏதாவது ஒன்று டேரெக்டாக கடைக்கு வாங்க. இல்லை உங்களால் வர முடியல அப்படின்னா ஒரு 10 கிலோ எள் எடுங்க, விலைக்கு வாங்குங்க. கருப்பட்டி கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாங்கி பக்கத்தில் என்ன செக் இருக்கோ அந்த செக்கில் கொண்டு போய் அரைங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எது நல்ல எண்ணெய், மார்க்கெட்டில் எது விற்கிறாங்க, நம்ம ஒரிஜினலான நல்லெண்ணெய் எதுன்ட்டு. அதனால் தயவு செஞ்சு நல்லெண்ணெய்க்கு மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினலான யூஸ் பண்ணுங்கள். எது ஒரிஜினல் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவேன் நல்லெண்ணெய். அதனால் நல்லெண்ணெய்க்கு வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கள்கிட்ட இந்த மண்டி வந்து இதுக்கு வந்து இது பண்ணாதீங்க. இது வந்து சாதாரண எள்ளோட பொடி தான். நாங்கள் என்ன ஃபில்ட்ரு அடியில் மண்டியை படி வச்சாலும் இது வரதான் செய்யும். அதனால் இதை கொஞ்சம்